தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடிக்கு ஷாக் கொடுத்தார். எடப்பாடிக்கு ஷாக் கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக மாநில மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் சற்று முன் கட்சி பதவியிலிருந்து விலகியுள்ளார். அதிமுக மாநில மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் சற்று முன் கட்சி பதவியிலிருந்து விலகியுள்ளார். இவர் செல்வி ஜெயலலிதாவால் அதிமுக தொழில்நுட்ப அணிக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டவர். பின்பு தலைவராக நியமிக்கப்பட்டார். 2024ஆம் ஆண்டு இவர் அதிமுக மாணவர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். தற்பொழுது இவர் அதிமுகவின் மாநில மாணவர் அணி செயலாளராக உள்ளார். இவருடைய தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதிமுக மாநில மாணவர் அணி செயலாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இவர் ஐடி ஃபீல்டில் பிஇ முடித்தவர், இளங்கலை தொழில்நுட்ப கல்வி முடித்தவர். வயது 39 வயது ஆகிறது. அவர் தனது ராஜினாமாவுக்கான காரணங்களை தெரிவித்துள்ளார். தனது கவலைகளையும் கருத்துக்களையும் கட்சி தலைமையிடம் தெரிவித்தேன். ஆனால் கட்சி தலைமை கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய மனசாட்சியோடு நான் சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்று கூறியுள்ளார். அதிமுக சமீப காலமாக தேய்ந்து வருகிறது. அதிமுகவை சார்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. இரட்டை இலையை மக்கள் மறந்து விட்டார்கள். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இனிமேல் அதிமுக ஆட்சியை பிடிக்குமா என்ற ஒரு கவலை தொண்டர்களுக்கு உள்ளது. அடுத்த தேர்தலில் அதிமுக 4வது இடத்துக்கு கூட தள்ளப்படும். கடந்த சட்டசபை தேர்தலில் 21% வாக்குகள் வாங்கிய அதிமுக அடுத்தடுத்து நடைபெற உள்ள தேர்தல்களில் 6% வாக்குகளைத்தான் பெறும். தற்பொழுது அதிமுகவுக்கு வேலை பார்க்க ஆள் இல்லை. பூத் ஏஜென்ட் கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் சிங்கை ராமச்சந்திரன். அதிமுக மாநில மாணவர் அணி செயலாளர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இது மிகப்பெரிய அதிர்ச்சியை எடப்பாடிக்கு கொடுத்துள்ளது.